18 வயசு கீழே விழுவாங்க. இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் இனிய தமிழ் மக்களே, நான் தான் உங்கள் மண்ணை சாதிக்கு. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு மூன் டிவியில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஷோக்காக உங்கள் மண்ணை சாதிக்கு உங்களுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் இந்த மண்ணை சாதிக் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. யார் நீங்கள்? மண்ணை சாதிக்கு வந்துட்டு ஒரு டெரரான ஒரு பர்சன். லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நான் ஒரு காமெடி பர்சன். மண்ணை சாதிக் அப்படிங்கிறது என்னோட ஊரோட அடைமொழி, சரியா? மன்னார்குடி அப்படிங்கிறத மண்ணை அப்படின்னு சுருக்கி வச்சுட்டு சாதிக், மண்ணை சாதிக் அப்படிங்கிறது ஊருக்காக இதை வச்சுருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா போயிட்டுருக்கு. வலைதளத்தில் இப்போ நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்து ரீச் ஆகிருக்கு இப்போ நிறைய வீடியோஸ். இந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்களாக பண்ண ஒரு விஷயமா, இல்லை மற்றவங்க சொன்னாங்க இது மாதிரி FBயில் ஒரு இருக்குது, அதில் நீங்கள் போய் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்? இல்லை, நான் வந்துட்டு சாதாரணமாக ஆரம்பித்தது. எல்லாரும் FBயில் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்ன தேவையோ நான் அதை பண்ணுற விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அவங்க என்ஜாய்மெண்ட், அது மட்டும் தான், வேற ஒன்றும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி? சின்ன வயசுலேருந்து அப்படிலாம் இல்லைங்க. இப்போதானங்க நெட்வொர்க், நம்ம வந்துட்டு அவ்வளோ படிக்கல, படிப்போம் கிளாஸ் ஃபெயில் தானே. இருந்தாலும் வந்து நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா போயிட்டு. முக்கியமாக உங்களது வந்து அந்த கமெண்ட்ல வந்து உங்களுடைய ஃபேவரட், உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் அப்படின்னு அதை சொல்லுங்க. ஃபேவரட் கமாண்டுன்னா இல்லை, கமாண்டுனாலே அவங்க கலாய்ப்பாங்க. கழுவி ஊற்றுறது நிறையா இருக்குது, பார்த்துக்கிட்டு தானே இருப்பீங்க. ஒரு பக்கம் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். எனக்கு என்ன அதில் ஒரு பிரச்சனைனா வந்து லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கமாண்டை வந்து காமெடியாக பண்ணலாம். தப்பான வேர்டு வந்து பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் பண்ணும்போது ஒரு இதாக இருக்குது. அதுவும் பெண்கள் மத்தியில் வந்துட்டு நிறைய பேர் பர்சனலாக பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து கமாண்ட் வருது, நாங்கள் பண்ண முடியல, அதனால தனிப்பட்ட முறையில் கிச்சன் ஒரு சேனல் இல்லை, அதுக்கு நீங்கள் ஆங்கராக போகிறீங்க அப்படின்லாம் கூட வந்து இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு எது பிடிக்குதோ அதுல அந்த லைன்ல தான் நான் போக முடியும். இவ்வளவு நேரம் நம்ம வந்துட்டு ஜாலியாக பேசணும், இப்போதைக்கு ரொம்ப டெரராக பேச போகிறோம். சரி, அப்போ நான் கரெக்டாக மூஞ்சி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் காம்படிஷன் யாரு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? காம்படிஷன் அப்படின்னு நான் யாரையுமே நினைக்க மாட்டேன். எனக்கு நான் தான் வந்துட்டு எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்க டேலண்ட் அதில் கொண்டு வரும்போது நிறைய போட்டி வரும். பட் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், என்னோட செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு அப்போ யாரு மேலேயும் பொறாம கிடையாது, எல்லாரும் டேலண்ட் கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. அந்த அஸ்வினி ஃபேஸ்புக்கில் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு எதுவும் பார்க்குறீங்க? இந்த டப் மாஸ் பண்ணுறது சொல்கிறீங்களா? பெண்கள் வந்துட்டு டப் மாசம் மற்றபடி காமெடியாக எல்லாம் செய்யலாம். சரி, ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. பட் அதில் வந்துட்டு வலைதளத்தில் எத்தனையோ பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ட்ரெஸ் வந்துட்டு கரெக்ட் பண்ணி அதை பண்ணணும். அதனால தான் அந்த பொண்ணுக்கு நான் வந்துட்டு இது பண்ணேன். பட் அது அந்த பொண்ணு மேலாம் எனக்குலாம் ஒன்றும் இருப்போம் யாரு மேலே இல்லை. கடையில் கிட்டத்தட்ட ஒரு அந்த வீடியோ வந்து ஒரு 2-3 மணி நேரத்துலேயே அவங்க ஃபேஸ்புக் விட்டே போயிட்டாங்க. ஆமா, அதாவது என்னன்னா ஒரு நம்ம வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணோம், அவ்வளவுதான். மற்றபடி நான் அந்த பொண்ணு வரக்கூடாது, ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யாரையுமே நினைக்க மாட்டேன். இல்ல, அப்படி இருக்கிறப்ப சைபர் கிரைம் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையா? அவங்க சைபர் அதெல்லாம் கிடையாது. அது வந்து சும்மா ஸ்டேட்டஸ் போடுறது, அது ஸ்டேட்டஸ் போட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணிக்கிறது. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க? அதெல்லாம் நமக்கு பயமெல்லாம் கிடையாது. முரடா முறை, ஐயோ பாக்குறாங்கடா முறை. அடுத்தது வந்து கல்பனா அக்கா. இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின் தான். எல்லாருமே வந்து கல்பனாவே என்ன கூட ஜாயின் அடிச்சுட்டு இருக்கீங்க. அது பாட்டு ஒரு பக்கம் அது பாட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்கு. நான் உங்களுக்கு காம்படிஷனா விஜய், அஜித், ரஜினி, கமல் அந்த மாதிரி மண்ணை சாதி கல்பனா அக்கா அந்த மாதிரி கோவேசர்லாம் வடிவேலு இதுதானே கொண்டு வரீங்க. மேக்ஸிமம் என்னோட டைரக்டர் இப்போ வந்து பட டைரக்டர் கூட தேடிக்கிட்டு தான் இருக்காரு. என்னை கான்டாக்ட் பண்ணிட்டாரு. பட் அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா அதை பிடிச்சிட்டா எங்க 2 பேரையும் ஜாயின் அடிச்சு இந்த கோவேசர்லா வடிவேல கொண்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது நடக்குமா நடக்காது. அந்த மாதிரி தானே? இல்ல டூயட் பாடுற மாதிரி எதுவும் அந்த மாதிரி எதுவும்? எது டூயட் பாடுற மாதிரி? பிச்சு விடுவேன். நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்கிடா வசந்திர கூட்டம், அடக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா என்னும் அடங்கினா அடங்குறோம். மனை சாதி பாட கல்பனா காட அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே பாதி பேர் கோமால போயிட்டாங்க. சரியா,
நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு கல்பனா பால்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்ல ஒரு இது அவங்க யதார்த்தமா பண்றாங்க. அது வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. நான் பேசியிருக்கேன், நிறைய தடவை பேசியிருக்கேன். இந்த தமிழ் ராக்கர்ஸ் ஃபேஸ்புக் லைவ் அதிலலாம் படம்லாம் புது படம்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை சுற்றி பிடிக்கிறாங்கல்ல. இல்லை அதை பற்றி உங்களோட அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது, தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது மற்றவங்க அதாவது ஒருத்தவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் எடுத்து இது பண்ணுறது முன்னாடியே வெளியிடுறது தப்பு தானே. இல்லை முன்னாடியே வெளியிடலையா அவங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணி? அது தப்பு தான். அதான் படம் ஓடணும்ல. மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்க, அது ஓடணும். அதனால வந்துட்டு அது தப்பான விஷயம். இப்போதைக்கு உங்களுடைய லைவ்லாம் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கு. கம்மியெல்லாம் ஆகலையே, லைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபாரின்ல இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். இங்கே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஷெட்யூல் அப்படி ஓடுது, அப்படி விளம்பரம் அது இதுன்ட்டு அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. அதே போல உங்களை பத்தின மீம் வரதும் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. மிரட்டி வச்சிருக்கீங்களா? மீம்லாம் மிரட்டலாம் இல்லை, மீம் இல்லை மாமியே. மாமியை நான் மிரட்டல. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. அது வந்து எப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னையே பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வந்து கலாய்க்கணும். சரியா? அதனாலதான் அவங்களுக்கு ஒரு மண்ணை சாதிக்கு மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அடங்கிட்டாங்க அப்படின்னு வெளியில சொல்லிட்டு வந்தாரு. இதுக்கப்புறம் யாரும் பண்ண மாட்டாங்க, நான் மிரட்டி வச்சிருக்கேன். அடங்கெல்லாம் இல்ல, போயிட்டு தான் இருக்கு. ஃபேஸ்புக்ல போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா முன்ன மாதிரி இல்ல, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மண்ணை சாதிக்கு நல்லவரு நியாயமானவர். ராகுல் யோகேஷ் மண்ணை சாதிக்கு இந்த கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணியா? நாங்க என்ன நீங்க இந்த அளவுக்கு பெருசா வந்தீங்க அப்படின்னா அவங்க திட்டியே உங்களை பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலா திட்டின்னு இல்ல, அந்த பசங்க வந்து மாமிஸ் கிரியேட்டர்ஸ். மீமிஸ் வேணாம் எனக்கு, மாமி எனக்கு வர்றதுதான். அந்த பசங்க வந்து டேலண்ட் இருக்கு, நல்ல ஒரு கிரியேட்டிங் பண்றாங்க, நல்ல ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு மற்றவங்களை கலாய்க்கிறது, அவங்கள வச்சுதான் இது பண்ணணும்ட்டு அப்படி இல்லை. அவங்களுடைய இஷ்டத்துக்கு பண்றாங்க, அது நல்லா பாப்புலர் ஆகுது. அந்த மாதிரி தான் நானும் என்ன வச்சு பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. வச்சு செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க நிறைய பேர். இப்போ இந்த டீம்லேயே இப்போ நீ கேமராமேனே எத்தனை பேர் வச்சு செஞ்சுருக்கீங்களா எனக்கே தெரியாது. நீங்கள் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் விட்டு போக வாய்ப்பு இருக்கா? ட்விட்டரும் ஃபேஸ்புக்கை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் என்னைக்குமே. சரியா? அது வந்துட்டு என்னை விடாது கருப்பு மாதிரி வந்துட்டு என்னை பிடிச்சிக்கிச்சு நல்லா. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்வரே எனக்கு வந்துட்டு ட்விட்டரும் இதுவும் தான், ஃபேஸ்புக்கும் தான். நாட்டுல இருந்தா என்ன எரிஞ்ச என்ன? இல்ல நீங்க கன்சிக்காக தான் வந்தீங்க இல்லையா? கன்சிகா மொத்தவாணி எங்க இருக்குன்னே தெரியல புள்ள. அது வந்து பம்பாயில இருக்குங்கிறாங்க. பட் சென்னைக்கு வந்திருக்கேன், எப்படியும் ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் மன்னார்குடியில. இல்ல அந்த ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் சினிமா அப்படின்னு போயிருவீங்க. அதெல்லாம் விட்டு போக மாட்டேன். பழசை என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த மண்ணை சாதிக்கு. நீங்க ஃபாரின்ல இருந்து வந்த உடனே மாமியார் மாமனார் வீட்டுக்கு போனீங்களா? ஃபாரின்ல இருந்து வந்த உடனே எங்க மாமியார் மாமனார் வீட்டுக்கு போனேன். மற்றபடி நீங்க எதை கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுவும் இல்ல கன்சிகான்னு இருந்தீங்க. அதானே எங்க சுத்தினாலும் இந்த பைபிள்லயே இங்கதான் வந்து நிக்குது. அன்சிகா மொத்தவாணி வந்துட்டு என்னுடைய வந்து லவ்வர் கிடையாது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். முன் டிவில லவ்வர்லாம் கிடையாது. நான் அந்த பிள்ளையோட ஒரு குத்தாட்டம், அந்த குச்சி வச்சாக்கா முன்னாடி ஒரு ஆட்டம் ஆடணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அவங்க எதுவும் கேட்கலையா அது மாதிரி நான் வீட்டுல குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வந்துட்டு எனக்கு எல்லாருமே சப்போர்ட் தான். நல்ல ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு எங்க வீட்டுல என்னைக்குமே எல்லாரும் சப்போர்ட் தான் இருக்குங்க. பட் அப்பப்ப கொஞ்சம் அடி உத எல்லாம் கிடைக்கும். நான் கூட தனி தெளிச்சு விட்டுட்டாங்களோ அப்படின்னு. அப்படி எல்லாம் விட மாட்டாங்க. அப்படி விட்டுட்டு அவ்வளவுதான். நான் நீங்க வந்துட்டு வெளிநாடுகளில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நிறைய பேருக்கு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவிலே ஃபேஸ்புக் லைவ்லேயே நிறைய கருத்தெல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் வந்து அரசியலுக்கான அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமா. ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயம் செய்யணும்னா முதல்ல சப்போர்ட் வேணும். சப்போர்ட் பார்க்கும்போது அரசியல் தான் மெயின். இங்க வந்துட்டு இப்போ அரசியல், இப்போ நடக்கிற அரசியல் தான் பாக்குறீங்கல்ல. அதனால வந்துட்டு இதுல இருந்தா நம்ம வந்து மக்களுக்கு இதில் நான் அங்க ஃபாரின்ல இருக்கும்போதுட்டு லைவ் என்னுடைய FB வச்சு தான் நான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த ஒரு வீடியோ போட்டதுனால தானே பல பேர் பார்த்தாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு இது கிடைச்சிச்சு. அது மாதிரி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் இருந்தால் தான் நம்ம எது வேணாலும் பண்ணலாம். பட் அரசியலுக்குள்ளே போகணுன்னா இந்த துறைக்குள்ளே நுழையணும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ், சினிமா நடிகர் தான் அதிகமாக இருப்பாங்க உள்ள. பட் இதில் எனக்கு வந்துட்டு எனக்கு கை கொடுக்குற அளவுக்குலாம் ஆள் கிடையாது. பட் என்னுடைய FB ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால நான் அவங்கள வச்சு தான் நான் இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் அது எல்லாமே அரசியல் வரதுக்காக தான் பண்ணீங்க. அரசியல் ஒன்று எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போ சினிமாவில் இருந்தாலும் இதில் வரக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு நான் ஹெல்பிங் மூமெண்ட்டில் தான் நம்ம போயிட்டு இருப்பேன் எப்பொழுதுமே.
சரியா? இந்த அரசியல் அப்படிங்கும் போது எனக்கு அதுல போயிட்டு நான் வந்துட்டு இதுக்காக இல்லை, மக்களுக்கு வந்துட்டு செய்யணும், அவ்வளவுதான். உங்களுக்கு எதுவும் கொலை மிரட்டல் அந்த மாதிரி அதெல்லாம் வருது, நிறைய வரும். பைபிளே சும்மா இருப்பாங்களா, வந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இல்லை இடையில ஒரு சாதி பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ உங்களை ஜாதி பிரச்சனை என்ன ஜாதி பிரச்சனை எனக்கு கிளப்பவே இல்லை. அந்த நீங்க சொல்றது எனக்கு தெரியுது, இந்த உடுமலைப்பேட்டை கொலை விஷயம் தானே, அது வந்துட்டு நான் அதுல வந்து ஒரு அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா அந்த பேரே இழுத்துருக்க மாட்டேன், ஜாதியோட பேரே இருக்காது. நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்ல, இந்த மாதிரி பப்ளிக்ல வந்துட்டு ஒரு 2 பேரை கொல்றாங்க அப்படிங்கும்போது பப்ளிக் வந்து அதுக்கு ஹெல்ப் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும். வந்துட்டு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்காக அந்த வீடியோ போடுறது. இதை அப்படியே டிவைட் பண்ணிட்டு இது ஒரு ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்தது நான் கிடையாது, அவங்க அந்த சைட்ல. அது வந்து நான் வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவானவன் தான், இந்த ஜாதி கீதி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தமிழ ஐயோ நான் தமிழ ஐயோ நான் தமிழங்க. ஓகே, நம்ம மூன்டி யூஎஸ்க்காக ஒரு சாங் ஒன்று பாடுங்க. அந்த பூங்காற்றிலே வருமா அந்த பாட்டு. ஓகே ஓகே, அதான் ஹிந்தில. रोस रोस रेशम सी हवा पाड़ रे जरा साथी आत जानते कह दी है बता रेशम सी हवा कह दी है बता हो जा तू तुतुली मौसम कली वो हो कहा है மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்கலத்து செம்பு அத தொட்டெடுத்து தலையில் வச்ச பொங்குதடி தெம்பு ABCDF பிரேக். हम तेरा बिन अब रह नहीं सकते तेरे बिना क्या वजूद में हम तेरा बिन अब रह नहीं सकते हम तेरा बिन. हाय फ्रेंड्स, वेलकम बैक. ஓகே, தமிழ்நாடு இந்தியா தவிர வேற எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க? எனக்கு இருக்குப்பா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, வடகொரியா, இது கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி கடல் அப்படின்னு வரிசையா வந்துகிட்டு இருக்கோம், சரியா? இல்லை இருக்கிற நாடெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஃபேன்ஸ் எங்கே இருக்காங்களோ எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு. உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு. தமிழர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த டக்காரிட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய ஃபேஸ்புக் லைவ்ல இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எதுவும் சொல்லியிருக்காங்களா? பார்ப்பாங்க, சில பேர் பார்த்துட்டு என்ன அப்படி வருது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ்க்காக நான் வந்துட்டு என்னுடைய இதை நான் வந்து பின்வாங்க மாட்டேன், அந்த ஒரு இது எனக்கு பிடிக்காது. என்னுடைய இது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அதை பார்த்தோம்னா நம்ம வந்து முன்னேற முடியுமா? விஜய் 61 எல்லாம் ஆக்ட் பண்றதா? 61 நானாவே சொல்லலப்பா, அது வந்துட்டு மாமி கிரியேட்டர்ஸ் அள்ளி போட்டது, சரியா? மற்றபடி என்னுடைய படம் வந்துட்டு கண்டிப்பா வரும். மேக்ஸிமம் அடுத்த மாசம் தான் ஷூட்டிங், அது நானே சொல்றேன் ஃபேஸ்புக்ல. வேற என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு? இப்போ ப்ராஜெக்ட்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம சீரியல் ஒன்று வந்துச்சு, பட் அது நான் வந்து இப்போ ஒத்துக்கல. இப்போ வந்துட்டு ஃபிலிமுக்கு தான், இப்போ வந்துட்டு 2 ஷார்ட் ஃபிலிமு, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமு, இப்போ அதுதான் பண்ண போகிறேன். அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தொடரட்டும். உங்க அழகோட ரகசியம் என்ன? அதை வந்து என்னுடைய அழகோட ரகசியமா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? என்னோட அழகோட ரகசியம் வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மனசுல வந்துட்டு எந்த ஒரு பொறாமை போட்டி அது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரீயா சந்தோஷமான நிலைமையில இருந்தாலே உங்க முகமும் சரி எல்லார் முகமும் அழகா தான் இருக்கும். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன்? நீங்க அடிக்கடி தின்னுட்டே இருப்பீங்களாமே, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்களாமே? ஆமா ஆமா, திங்கிறதுல என்ன இருக்கு, எல்லாரும் சாப்பிடுறது தானே. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க. இல்ல எல்லாரும் ஒரு 3 வேளை சாப்பிடுறாங்கன்னா நீங்க ஃபுல் நீ டைம் பார்த்த. மெயில் தான் அப்படின்னு. நீ பார்த்த அந்த TV show முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. எப்ப லைவ் போட்டாலும் நீங்க சாப்பிட்டுட்டே தான் இருக்கீங்க, நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். அவங்கள மனுஷன் சாப்பிட ஒரு சாக்லேட் ஒரு ஜூஸ் குடிக்கிறது நான் பேசிட்டு கிட்டத்தட்ட நான் லைவ் போட்டேன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன் விடாம. அப்ப இடையில ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸோ குடிப்பேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது பார்த்து தின்னுகிட்டே இருப்பேன், எனக்கு பார்த்தா அப்படியே தெரியுது. பார்த்தா தெரியல, பட் நீ பேசினா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீங்க போற லைவ் வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்லாம் எதுவும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? லைவ்ல நான் யாரையுமே கஷ்டப்படுத்தல, ஏன்னா எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லாருக்குமே இல்ல தெரியும். கமெண்ட் எல்லாம் அப்படிதானே வருது. லைவ் இன்னும் வரலையே இனிமேல் லைவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து சில கூட்டம் இருக்கு, இந்த மாதிரி குள்ளநரி கூட்டம்னு, அது நிறைய வந்து ஃபேஸ்புக்ல இருக்கும், சரியா? அடுத்தவனோட வளர்ச்சி எப்படி
கெடுக்கலாம் தடுக்கலான்ட்டு அந்த கூட்டம் தான் வந்து பண்றதே தவிர 180% ஃபேன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க எப்பயா வருவேன் அப்படின்ட்டு. அதனால இதை வந்து பந்தா பகட்டெல்லாம் கிடையாது, என்னுடைய ஜாலி அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு, என்னை வச்சு செய்யறாங்க. அந்த மாதிரி கழுவி ஊத்துறவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கழுவி ஊத்துறோம் ஊத்திக்கிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பாட்டுக்கு என்னுடைய செஞ்சுட்டு இருப்பேன், நீ பாட்டுக்கு உன்னுடைய செஞ்சுக்கிட்டு இரு. நான் அவங்கள தடை சொல்லவே மாட்டேன், நீ பாட்டு செஞ்சுக்கிட்டு இரு. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் மன்னே சாதிக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்க எனக்கே தெரியாது. 10 கோடி பேர். 10 கோடி பேர். எது தமிழ்நாட்டுல 10 கோடி பேர்? இல்ல அப்படிதான் சொல்லலாம், பாஸ்டர்லாம் இருக்காங்க. முதல்ல கணக்கு கரெக்டா சொல்லுங்க. சரியா? அதெல்லாம் கிடையாது. வலைதளத்துல உள்ள எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஃபேன்ஸ் அப்படின்ட்டு சொல்றதை விட நண்பர்களா ஆயிட்டாங்க எல்லாருமே இப்ப வர வர. சரி, நண்பர் கூட்டம்னு சொல்லிருக்கீங்களா, அது எவ்வளவு பேர் இருப்பாங்க? நண்பர்னா இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கே நீங்க போன் அடிச்சுட்டு நீங்க கூட நண்பர் ஆகலாம், அந்த கேமராமேன் நண்பர் ஆகலாம், எல்லாருமே அப்படித்தான். ரசிகர் மன்றம் எத்தனை இருக்கும்? மன்றமா இது வேறயா பாவையா? இல்ல படம்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் படம்லாம் நடிக்க அதெல்லாம் வேண்டாம், ரசிகர் மன்றம்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, மனசுல இருந்தா போதும் எல்லாமே. ஓகே, பர்சனலா லவ் எதுவும் அப்படின்னு மன்னே சாதிக்குன்னு தனியா எதுவும் வேண்டாம். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் அதுல இருந்துச்சு, எல்லாருக்கும் இருக்குல்ல, அதனால நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்துச்சு. இப்ப என்ன லைஃப்ல என்ட்ரி ஆயிடுச்சுல, இனிமேல் அது வேண்டாம் இப்ப அப்படின்னு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபாரின்லயே இருந்துச்சு. எங்க புரியல? ஃபாரின்ல யார் இருந்தா? இல்ல நீங்க தான் இப்ப இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால கேக்குறேன். எங்க ஃபாரின்ல எல்லாம் லவ் எல்லாம் கிடையாது, எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இங்கதான் சின்ன வயசுல சொல்லும்ல, அரும்பு மீசை முளைத்த அந்த வயசுலதான் வந்துட்டு லவ் எல்லாமே. இப்பெல்லாம் கிடையாது. ஆனா செட் ஆகல அது. ஆமா, நான் லவ் பண்றது ஒண்ணே வலைதளம் மட்டும்தான். இப்ப வந்துட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க இல்லையா, அதை பத்தின உங்களுக்கு கருத்து? ஆரம்பத்துல வந்துட்டு அதெல்லாம் வரவேற்றாங்களாம், இப்ப வந்து இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. 500 1000 இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தா வந்துட்டு பண முதலைகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. லஞ்சம் கொடுத்து பேங்க்ல மாத்திக்கலாம் எப்படி வேணாலும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்ல எல்லாம் நிற்கிறதெல்லாம் வந்துட்டு சாதாரண பீப்புள் தான், யாருமே வந்துட்டு பெரிய லெவலில் உள்ளவங்கலாம் நிற்க மாட்டாங்க. இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட பணத்தை வந்து ஈஸியாக மாற்ற முடியும். இப்போ 50 லட்ச ரூபா இருக்குன்னா மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா வந்துட்டு திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக கொடுத்து அதை ஈஸியாக மாற்றிக்குவாங்க. ஆனால் ஏழை மக்கள் எங்கே போவாங்க? அதனால தான் நான் சொன்னேன், இதில் பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக பிரச்சனை வரும். இந்த மாதிரி வந்து அதிரடியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒன்றுத்துக்குமே இல்லாமல் மக்களுடைய விஷயங்கள்ல வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயம். மோடி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, மோடி தப்பு பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் புரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட. மோடி வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பிரதமர் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்துல வந்து பொசிஷன்ல இருக்கிறவங்க கரெக்டா இது எதுன்னு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து யோசிச்சு செய்யணும். அதுதான் இப்ப மோடி அனுபவிக்கிறது வந்து எல்லாருமே. இப்ப நான் கூட வந்துட்டு ஒரு ஏடிஎம்ல போயிட்டு எடுக்க முடியல, ஒரு நான் கியூல நிக்க வேண்டியதா இருக்கு, ஒரு இடத்துக்கு போக முடியல. ரொம்ப வந்துட்டு இப்ப நிறைய பேரோட லைஃப் வந்துட்டு இங்க மாறி கிடக்கு பணம் இல்லாம. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் மோடி வந்து சரியா யோசிச்சு பண்ணல இந்த விஷயத்துல அப்படின்னு வந்து மன்னே சாதிக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இப்போதைக்கு ரீசெண்டா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்துக்கு பேரிழப்புனா ஜெயலலிதா அம்மாவோட. ஆமா, அவங்க இழப்பு வந்துட்டு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழச்சி தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு சில விஷயங்கள்ல நான் வந்துட்டு தமிழச்சி வந்துட்டு உங்களுக்கு சொந்தக்காரங்க ரிலேஷன் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்ல, பிச்சு விடுவேன், அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பட் என்னன்னா தமிழச்சி அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் வந்து சுவாதி கொலை வழக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரீசன் சொல்கிறேன்ட்டு சொல்லவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். அப்புறம் சொல்லாமே அதை வந்து ஒரு பிரபலமாக விளம்பரம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு இந்த எஃபியில். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் மேட்டரில் வந்தாங்க. அப்போ வந்து நான் எதுக்கு எதிர்த்தேன்னா இந்த இதுதான். ஏன்னா வந்து சுவாதி கொலை வழக்கில் வந்துட்டு அவங்க உண்மையை வந்து சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ராம்குமார் இறந்ததான் மிச்சம். அப்போ அந்த கேஸ் என்ன ஆயிடுச்சு, அப்படியே மூடி மறைச்சு இப்போ அந்த இதே போயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து இதில் வந்துச்சு, சிஎம் மேட்டரில் வந்துச்சு. அப்போ இங்கே ஒரு லிங்க் இருக்கு. அப்போ லிங்க் இருந்தால் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லணும். ஒன்றுமே இல்லாமல் சஸ்பென்ஸாக வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து விளம்பரம். அதனால தான் நான் வந்து தமிழச்சிட்ட வந்துட்டு ஃபைட் பண்ணது, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை நீங்கள் பர்சனலாக நிறையா அவங்கள்ட்ட சேட் பண்ணியிருக்கீங்க. சேட் பண்ணா எனக்கு ஆபாசமான வார்த்தைகள் வந்து யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த மாதிரி நிறைய வருது. சரியா, அவங்க யாரோ அந்த பையன் அவங்களுக்குள்ள ஏதோ அந்த தமிழச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீமுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அவங்க பேசிக்கணும். பட் என்னுடைய விஷயத்துல வந்துட்டு என்னுடைய மோதணும் சரிசமமா. மோத தெரியலன்னா என்கிட்ட வரவே கூடாது. மன்னார்குடி மாஃபியா அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன எந்த விஷயம் ஞாபகம்? நீங்க மன்னார்குடி தானே, அதனால தான் சரி. மன்னார்குடி அப்படிங்கிறது ஒண்ணு. மாஃபியானா என்ன, நான் என்ன கேட்கறேன், மன்னார்குடிக்கு மட்டும்தான் மாஃபியாவா? இல்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு விஷயத்துல வந்து கும்பல் இருக்கதான் செய்யுது. அதனால மன்னார்குடியை மட்டும் குறி வச்சு எல்லாம் வரீங்க, பிச்சு விடுவேன் ஒவ்வொருத்தரையும். ஏன்னா மன்னார்குடியில இருந்து சப்போர்ட் பண்ணி நீங்க ஒரு ஸ்டேட்டஸ்
ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தீங்க மன்னார்குடி யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, என் ஊரை திட்டவே கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு என் ஊர் வந்து என் மண்ணு என்னுடையது. என் மண்ணை வந்துட்டு யாரை தப்பு பேசுனா நான் அதுக்கு வந்து முன்ன நிற்பேன். அதுதான் இப்போ தமிழ்நாடுங்கிறது எனக்கு எல்லாமே பொதுவாக தான். ஆனா நான் பிறந்த என் ஊரை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மன்னார்குடி இப்படி, மன்னார்குடி அப்படி, மன்னார்குடி இப்படி அப்படின்ட்டு சும்மா வந்துட்டு இது பண்ணக்கூடாது. மன்னார்குடியில மட்டும்தான் தப்புன்னு இல்லை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தப்பு இருக்கு. சென்னைக்குள்ளேயே நிறைய கிடக்கு சரியா, எல்லாம் பதுங்கி இருக்கு. பட் யாருக்கும் வெளில தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த மன்னார்குடி அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாட்டில் வந்துட்டு இழுக்கக்கூடாது. அது யாருக்காக அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு? அது பொதுவா எல்லாருக்குமே தெரியும். மன்னார்குடினாலே வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்க கட்சி லெவல் இழுத்துக்கிட்டு இருக்கியா இல்ல பேரு உங்களுக்கு தெரியுமா இல்ல எதுக்காக தெரியாம இல்ல. மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சது தான். ஏன்னா மன்னார்குடினா இவங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஏடிஎம்கே டீம் அப்படின்னு தான் வருது. ஓகேவா? அப்ப அவங்க இருக்கிறதுனால அந்த ஊர் வந்துட்டு ஒரு இது கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து ஊரோட சம்மந்தப்படுத்தக்கூடாது. சரியா? இப்ப நான் ஒரு தப்பு செய்யறேன்னா இப்ப என் ஊரே இழுக்கக்கூடாது. மண்ணை சாதினா அவன் தான் தப்பு செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தான் வரணுமே தவிர உண்மை நிரூபணம் ஆகணும். அவ்வளவுதான். உண்மை நிரூபணம் ஆகணும்னா நான் எல்லாருக்கும் நானும் குரல் கொடுப்பேன். அது மன்னார்குடியா இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி. அம்மாவுடைய மரணத்துல எதுவும் மர்மம் இருக்கு அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா? இருக்குன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்றேன். ஏன்னா 73 நாள் வந்துட்டு ஒரு போட்டோ கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு டீம் இருந்துச்சு, கவர்னரே உள்ள போக முடியல. அப்புறம் ஒரு முதலமைச்சருக்கு இந்த நிலைமைன்னா இன்னும் இருக்கக்கூடிய வரக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஒரு முதலமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா நம்ம நினைச்சு பார்க்கணும் மக்களுடைய நிலைமை. அதனால கண்டிப்பா இதுல மர்மம் இருக்கு. கண்டிப்பா அந்த சிசிடிவி கேமரா அது சொல்றாங்க. உண்மையை வந்துட்டு யார் மேலேயும் குத்த சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நீங்க வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஏடிஎம்கேல வந்துட்டு இந்த சசிகலா மேடம் அவங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஓகேவா? யாரு என்ன ஸ்டேட்டஸ் போடுறதுல எல்லாமே போட்டு போயிடலாம். அப்ப நான் உங்க மேலே போடலாம். சரியா? நீங்க வந்து மட்டன் பிரியாணி வாங்கி தரலன்ட்டு எப்படியா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்துருங்க. இருக்கணும் இல்லையா? பசிக்கும்ல. சரியா? சசிகலா அப்படிங்கிறது அவங்கள மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. சரியா? உள்ள என்ன இருக்குன்னா முதல்ல வந்துட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு சிஎம் விஷயத்துல வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் டீம் அவங்கள தான் பிடிக்கணும். பிடிச்சு கண்டிப்பா வந்து கோர்ட்ல வந்துட்டு தக்க ஆதாரத்தை அவங்க கொடுக்கணும். கரெக்டா கொடுத்தாலே நிறைய விஷயங்கள் வெளியில வரும். அது யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க மாட்ட தானே போறாங்க. பட் உங்களையே வச்சு குறி வச்சு சொல்லக்கூடாது. சரியா? அதனால அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு கிடையாது, பொதுவா சொல்றேன் என்னுடைய கருத்து. இப்ப அடுத்ததான் அதிமுகவுல பொதுச் செயலாளரா யாரு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? பொதுச் செயலாளரா வந்துட்டு அந்த டீம் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நம்ம கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு இப்ப வந்துட்டு சின்னம்மாங்கிறாங்க. பட் யார் வேணாலும் வரலாம். இல்ல உங்களுக்கு மனசுல இருக்கும் இல்லையா யாரு வரலாம்? எனக்கு யார் மனசுலன்ட்டு இல்லை, அந்த கட்சிக்கு தெரியும், அந்த கட்சி ஆளுங்களுக்கு தெரியும். பட் அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது. இப்ப அதிமுக 2 உடையும் அப்படின்ற தாட்டு அப்படி எதுவும் இருக்கா? தெரியல, கண்டிப்பா எனக்கு தெரியல. ஏன்னா உடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு அதுக்கு அந்த கட்சிக்குள்ளதான். இப்போ அதான் சொல்றேன், கட்சிக்குள்ள நடக்கிறது நம்ம வந்துட்டு இது பண்ண வேண்டாம். அந்த கட்சி முடிவு எடுத்துக்கும். அந்த கட்சியில் உள்ள ஆட்கள் அமைச்சர்கள் அது கூடி முடிவு எடுத்துக்குவாங்க. பட் இது வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டாம். ஓகே. அப்படி எதுவும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மண்ணை சாதிக்கு ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு அதிக அளவில் எங்க ஆடியன்ஸ் இருக்கிறதுனால கேட்கிறாரு. வலைதள ரசிகர்களே போதும்பா நமக்கு, வேற எதுவும் வேணாம். அதனால கட்சி எதுவும் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க இது வேறையா? கட்சியெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு வலைதளத்தில் வந்துட்டு இந்த பேரோட நான் இருக்கிறது எனக்கு போதும். மிச்சபடி வேற எதுவும் தேவை. சின்னம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்னம்மாவை பத்தி நான் எங்க ஊர்ல உள்ளவங்க அப்படிங்கிறத விட அவங்க வந்து அந்த கட்சியில இருக்காங்க, அவங்க தோழியா இருந்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து எல்லாமே கட்சியோட முடிவுல தான் இருக்கு, அந்த ஆட்களோட முடிவுல தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை, அவங்க கையில இல்லை. இப்போ எல்லாருமே வற்புறுத்துறாங்களே தவிர, நம்ம பார்க்குறோம் மீடியாக்களில் பார்க்குறோம்ல, சின்னம்மா வந்துட்டு வற்புறுத்தி தான் இது பண்றாங்களே தவிர அவங்களாம் வந்துட்டு இன்ன வரைக்கும் அவங்க வந்து வெளியில ஒரு இது பண்ணல. சரியா? அதனால வந்துட்டு எது வேணாலும் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இல்ல நான் சின்னம்மான்னு கேட்டது உங்க வீட்டுல இருக்கிற சின்னம்மா தான் கேட்டேன். நீங்களா தான் அங்கெல்லாம் வாய் விட்டீங்க. இப்போதைக்கு சசிகலா தீபா அவங்க 2 பேர்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்னு? அதான் சொல்றேன்னு, எல்லாமே வந்துட்டு இனிமேல் தான் நடக்கும். ஏன்னா ஒன்னொன்னா என்னைக்கு எப்படி வேணாலும் மாறும். சரியா? நாளைக்கு என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு பக்கம் வந்துட்டு சசிகலா அவங்களுக்கு வந்து ஆதரவு நிறைய குமிஞ்சிட்டு இருக்கு. தீபா அப்படின்னா உறவினர் வகையில வர்றாங்க. இப்போ 2 பேர்த்துல யார் அப்படின்னு பார்த்தாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சியில, இப்பயும் நான் தான் சொல்றேன், கட்சியில முடிவு எடுக்கிறது தான். இவங்க வந்தாலும் சரி அவங்க வந்தாலும் சரி, மக்களுக்கு எது நல்லது அது மட்டும் போதும். ஓகேவா? நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க மன்னார்குடிக்கு நான் ரொம்ப பெருமை சேர்த்து தரணும் அப்படின்னா. கண்டிப்பா அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கண்டிப்பா பெருமை சேர்க்கணும், நல்ல நிறைய விஷயம் பண்ணணும். சில சமுதாய விஷயங்கள்ல நான் ஈடுபட்டாலும் என்னுடைய மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய ஆதரவு தீபாவுக்கா இல்ல சசிகலாவுக்கா?
தீபாவுக்கா சசிகலா அம்மாவுக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலா அம்மா இல்லைங்க, சசிகலா சின்ன ஓகே சின்ன அம்மாவுக்கா இப்படி போட்டுருங்களேன். ஏன்னா மேக்ஸிமம் அப்படித்தானே வந்துகிட்டு இருக்கு நியூஸ். இப்போ கண்டிப்பா ஊர்காரங்களும் சப்போர்ட் பண்றீங்க. ஊருக்காரங்கலாம் சப்போர்ட்லாம் அப்படிலாம் என்ன வந்து கிடையாது. சசிகலா அம்மா வந்து சின்னம்மா வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்களா? அப்படிலாம் இல்ல, தெரிஞ்சவங்க அவ்வளவுதான். தெரியும் பாத்துட்டேன் எங்க ஏரியா கூடிய சீக்கிரம் ஒரு எம்எல்ஏவா பார்க்கலாம் அவங்க. ஏற்கனவே வளர்ச்சி தேடிட்டு இருக்காங்க. இந்த பையனால நமக்கு ஒரு இதா ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு பிச்சு விடுவேன். அப்படிலாம் இல்லை, நல்லா எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஊர்ல திவாகர் அப்படிங்கிற அந்த அவங்க அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு வெளியில தெரியாது, தப்பா மட்டுமே பார்க்கும் மக்கள். ஆனா வந்துட்டு அவங்க தனிப்பட்ட முறையில செய்யறது யாருக்கும் தெரியாது. பட் தெரிய வரும் ஒரு நாளைக்கு. அப்படின்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஃபேஸ்புக் பிரபலம் மன்னை சாதிக் அதிமுகவில் இணைந்தார். எது இணைந்தாரா? ஏன் இதுல கொண்டு போய் இழுத்து விடுறிய? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அதிமுகவில் இருந்தா திமுக இல்ல. என்னைக்குமே நான் வந்துட்டு தனியான மனுஷன் தான். நீ என்ன கோத்து விடுறதுலயும் இருக்கா, பிச்சு விடுவேன். இல்ல நீங்க தான் இப்ப சொன்னீங்க சசிகலாவுக்கு ஆதரவு. அதாவது தனி மனித ஒரு விஷயத்துல வந்துட்டு எதுவுமே உண்மை விளங்காம நம்மளே யோசிச்சுட்டு ஒரு பேச முடியாது இல்ல, அதுக்காக அப்படி சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இப்ப டப் மேட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து சினிமா போறது வந்து ரொம்ப சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா இருக்கும், பெரிய அளவுல வந்துருவேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டேனே. இதுக்கு மேல என்ன இல்ல சினிமால இப்ப நீங்க வந்து ஃபேஸ்புக்ல இப்ப வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்கேன், மீடியால இப்ப பேசிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்துட்டு இப்ப வந்துட்டு கமிட்மெண்ட் ஆயிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷூட்டிங் தான் பாக்கி. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். நான் வந்துட்டு செகண்ட் ஹீரோவா நடிக்கிறேன் அந்த படத்துல. சொல்றேன், விரைவில் சொல்லுவேன். ஓகே, அப்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படின்ற கான்ஃபிடன்ட் இருக்கு. அது எப்படி ஆனாலும் சரி, நான் மண்ணை சாதிக்கிட்டேன். என்னைக்குமே எப்படியும் மாற்றம் இருக்காது. ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இருந்துகிட்டே இருப்பேன். ஓகே, அடுத்த சூப்பர் ஸ்டார் மண்ணை சாதிக்கும். சூப்பர் ஸ்டார்லாம் வேண்டாம், ஒரு காமெடியனா, ஒரு சாதாரண ஒரு கௌரவமான கேரக்டரா இருந்தாலும் போது, காமெடியனா இருந்தா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஓகே, இந்த ஹீரோ மட்டும் தான் அப்படின்ற மாதிரி. ஹீரோ வேணாம், அந்த இதெல்லாம் நம்ம சாப்டர் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்குறத கரெக்டாக பண்ணணும், அதுவும் காமெடியாக இருக்கணும், அதுதான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அடுத்ததாக ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம், அதுக்கு நீங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கணும். ரியாக்ஷன் தானே? ஆமாம்.